அவங்க ஷாப்பிங் பண்ணட்டும். நம்ம டிமார்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ டிமார்ட் பார்த்தீங்கன்னா, இதான் டிமார்ட்டோட லோகோ. அப்புறம் நம்ம டிமார்ட்ட வந்து அவென்யூ சூப்பர் மார்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். அதாவது ஷேர் மார்க்கெட்ல வந்து அவென்யூ சூப்பர் மார்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதான் டிமார்ட்டோட கடை. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ பார்க்காதவங்க இந்த மாரி தான் மேக்ஸிமம் வந்து எல்லா கடையும் இருக்கும். ஸோ நீங்க டிமார்ட் அப்படின்னு சர்ச் பண்ணாலே இந்த மாரி கடை தான் நெறையா வரும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் பொருட்கள்லாம் நெறையா விப்பாங்க. ரீட்டெயில் பொருட்கள்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டத்துலருந்து அப்புறம் பெரிய பெரிய ஐட்டம் முடிய மேக்ஸிமம் வந்து எல்லாமே இவங்க விப்பாங்க. ஸோ இவங்க மெயின் பிசினஸே வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் பிசினஸ் தான். அதாவது பொருட்கள வித்து ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது. ஸோ கடை வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். பொருளும் நெறையா இருக்கும். ஸோ இதோட குவார்ட்டர் 1 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ குவார்ட்டர் 1 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல், அப்புறம் மே, அப்புறம் ஜூன் இந்த 3 மாசத்துக்கு வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்டின்ட்டு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இப்ப குவார்ட்டர் 1 ரிசல்ட்னா, ஃபைனான்சியல் இயர் வந்து 2025 டூ 2026க்கு இதுக்கு ஏத்த மாரி வந்து குவார்ட்டர் 1ஓட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்டின்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இது வந்து பாருங்க. 30 ஜூன் அதாவது குவார்ட்டர் எண்டட் 30ஆம் தேதி ஜூன் மாசம் முடிஞ்சுது. ஸோ இது வந்து குவார்ட்டர் 1 இது வந்து கரண்ட் குவார்ட்டரோடது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் 4 குவார்ட்டர் 4னா நம்ம என்ன பார்க்குறோம்? ஃபைனான்ஷியல் இயர் வந்து இப்ப 2025 டூ 2026 நடக்குது. ஸோ இது குவார்ட்டர் 4 பார்த்தீங்கன்னா, 2024 டூ 25 ஓடது. ஸோ இது வந்து குவார்ட்டர் 1 அதாவது 24 டூ 25 ஓட குவார்ட்டர் 1. ஸோ இப்படி தான் அவங்க வந்து எப்பயுமே ரிசல்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. குவார்ட்டர் 1 வந்து இப்ப இருக்கிறது. அடுத்து போன குவார்ட்டர் அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசம் இருக்கிறது. ஸோ இது வந்து அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன் அப்படிங்கிறது இது. ஸோ இதுவும் ஏப்ரல், மே, ஜூன் தான். இதுவும் ஏப்ரல், மே, ஜூன் தான். இது மட்டும் வந்து இப்ப முடிஞ்சது. அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இப்படி தான் எப்பயுமே ரிசல்ட் வரும். ஸோ ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். டோட்டல் இன்கம் பாருங்க. இதான் டோட்டல் இன்கம். ஸோ டோட்டல் இன்கம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு எப்பயுமே தெரியும். போன குவார்ட்டரை விடையும், அப்புறம் போன இயரை விடையும் 2மே அதிகமா இருக்கணும். ஸோ அதிகமா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ போன குவார்ட்டர் Q1 Q அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Q1 குவார்ட்டர் 1 குவார்ட்டர் வந்து 14,896 இருந்துச்சு. இப்போ வந்து 16,000 அப்போ அதிகமா இருக்கு. ஓகே குட் பாயிண்ட். ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அடுத்து குவார்ட்டர் எண்டட் அதாவது போன வருஷத்தோடது. ஸோ போன வருஷத்தோடது 14,110 இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 16,000. ஸோ இதுவும் ப்ளஸ் பாயிண்ட். ரெவென்யூ வந்து ஓகே குட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து ரெவென்யூ வந்துருச்சு. ஸோ ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்ஸ் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் வந்து எப்போ அதிகமா இருக்கும்? எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா, ப்ராஃபிட் வந்து எப்பயுமே அதிகமா இருக்க போகுது. ஸோ எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது டோட்டல் எக்ஸ்பென்ஸ். ஸோ இது என்ன செய்யணும்? குவார்ட்டரோட கம்மியா இருக்கணும். ஸோ இங்க 14,176 இருந்துச்சு. ஸோ இங்க கொஞ்சம் கூடிருச்சு. ஸோ கொஞ்சம் கூடிருச்சுன்னா, போன குவார்ட்டர விட கொஞ்சம் பார்ப்போம் ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்குன்னு. ஏன்னா ரெவென்யூ கூடியிருக்கு. பட் எக்ஸ்பென்ஸும் கூடியிருக்கு. ஸோ அதே மாரி இங்க 13,000 இருந்துச்சு. 15,000 வந்து எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு. செலவாயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பாருங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இது. ஸோ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் அப்புறம் ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாக்ஸ்க்கு அடுத்து தானே இருக்கிற நெட் ப்ராஃபிட். வேற என்ன எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஐட்டம் அது ஏதாவது எடுப்பாங்க. ஸோ இதான் வந்து மெயின். ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் அப்படிங்கிறது. ஸோ 772 crore. இது 550 crore. இது 773 crore. ஓ! 550 crore-லேருந்து 772 crore அதிகமாயிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இயர் ஆன் இயர் 773லேருந்து 772 நோ ஜம்ப், நோ ப்ராஃபிட். ப்ராஃபிட் அதிகமாகல. ஸோ நெகட்டிவ். ப்ராஃபிட் அதிகமானா மட்டும் தான் எப்பயுமே ஷேர் பிரைஸ் வந்து மேல போகும். ஸோ நாளைக்கு ஃபால் தான். ஸோ எஸ்டிமேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ யார் எஸ்டிமேட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூம்பெர்க். ஸோ ப்ளூம்பெர்க்குங்கிறவங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன். அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க. நிறைய ரிசர்ச் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ டிமார்ட்டோட ரெவென்யூ வந்து எவ்வளோ எதிர்பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் எண்ட் வந்து 16,583 crore வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ 16,583 crore வந்து வந்திருக்கா? வரல. ஸோ டவுனா இருக்கு. ரெவென்யூவும் டவுனா இருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ எதிர்பார்த்தாங்க? நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 883 crore வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ 883 crore வந்திருக்கா? 883 crore வந்திருக்கா? அதுவும் இல்ல. டவுன் தான். ஸோ நாளைக்கு கண்டிப்பா ஃபால் தான். நாளைக்கு ஃபால் ஆக போகுது டிமார்ட். ஸோ பாருங்க. இது வந்து நியூஸ்ல வந்திருக்கு. டிமார்ட் Q1 ரிசல்ட் ப்ராஃபிட் ஃப்ளாட்டா இருக்கு. ஏன் ஃப்ளாட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, போன இயர் ஆன் இயர் அப்படின்னு பார்த்தோம்ல. அதாவது அதுவும் இதுவும் ஒரே மாரி தான் இருக்கு. அது 773 crore இப்போ வந்தது. அது 772 கிட்ட அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து மிஸ்ஸஸ் எஸ்டிமேட். எஸ்டிமேட் வந்து பீட் பண்ணல. அப்ப ஃபால் தான் கண்டிப்பா. ஸோ அடுத்து
இது பார்த்தீங்கன்னா அவென்யூ சூப்பர் மார்ட். அதான் நான் சொன்னேன்ல டிமார்ட் அப்படிங்கிறத நம்ம ஷேர் மார்க்கெட்ல வந்து அவென்யூ சூப்பர் மார்ட் அப்படின்னு தான் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து டிமார்ட்க்கு அடுத்து என்ன கம்பெனி வரும்? அதாவது என்ன கம்பெனி வரும்னா, அந்த பிசினஸ் ரிலேட்டட் இல்ல. விஷால் மெகா மார்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ விஷால் மெகா மார்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிய வந்து இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப டிமார்ட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ டிமார்ட்டோட ரிசல்ட் வந்து கம்மியா வந்திருக்கு. ஸோ அதே மாரி விஷால் மெகா மார்ட்டோட ரிசல்ட்டும் கம்மியா தான் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எல்லாரும். ஸோ மத்தபடி இந்த கம்பெனிலாம் கொஞ்சம் சின்ன கம்பெனி தான், பெரிய கம்பெனி இல்ல. விஷால் மெகா மார்ட் வந்து கொஞ்சம் பெரிய கம்பெனி. ஸோ இது அவ்வளவா ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா சின்ன கம்பெனி வந்து எப்பயுமே அவ்வளவா ரிட்டர்ன் நல்லா தராது. எப்பயாவது தான் ஒரு நல்ல பாசிட்டிவான ரிட்டர்ன் தரும். மேக்ஸிமம் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் தரும். நீங்க வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், நெகட்டிவ்லயே தான் இருக்கும். நீங்க விக்கிறது, விக்காதது உங்க விஷயம். வாங்குறது, வாங்காதது உங்க விஷயம். பட் வாங்குனீங்கன்னா எப்பயுமே நெகட்டிவா தான் இருக்கும். இந்த சின்ன சின்ன ஸ்டாக்லாம். மெயினா வந்து பெரிய ஸ்டாக்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ, இப்ப இந்த பெரிய ஸ்டாக்கே இப்ப கம்மியா தானே போகுது. நெகட்டிவா தான் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க பிசினஸ பார்த்து தான் எப்பயுமே ஸ்டாக்க வாங்கணும். பிசினஸ் பார்த்து வாங்குனீங்கன்னா, எப்பயுமே கீழ விழுகாது ஸ்டாக்கு. கண்டிப்பா மேல போய்க்கிட்டே தான் இருக்கும். ஸோ, எல்லாமே பார்த்தீங்கன்னா, வீட்லயே வந்து டெலிவரி பண்ணிர்றாங்க. ஸோ, எல்லாமே வீட்லயே வந்து டெலிவரி பண்ணா நம்ம டிமார்ட்க்கு போக தேவையில்ல. ஆமா, இன்னொரு விஷயம் டிமார்ட் அப்படிங்கிறது அது ஒரு ஸ்டோரு. ஸ்டோர் வந்து என்ன செய்யும்? நம்ம தான் போய் பொருள்லாம் வாங்கணும். ஸோ, இப்போதைக்கு ஆன்லைன் பிசினஸ் வந்தனால யாரும் கடைக்கு போறதில்ல. வீட்லயே உட்காந்து எல்லாம் ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஸோ, Blinkit, அப்புறம் Swiggy, Instamart, அப்புறம் Zepto இந்த 3 கம்பெனி வந்து இந்த டிமார்ட் அப்படிங்கிற கம்பெனியவும், அப்புறம் விஷால் மெகா மார்ட் அப்படிங்கிற கம்பெனியவேவும் டவுனுக்கு கொண்டு வந்துருச்சு. ஸோ, நீங்க இத கேட்கலாம். இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கா? அதாவது இவங்க ப்ராஃபிட்ல இருக்காங்களா? ஸோ, இவங்களும் நெகட்டிவ்ல தான் இருக்காங்க. இவங்களும் ப்ராஃபிட் இல்லாம தான் இருக்காங்க. பட் பிசினஸ் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் பிசினஸ் செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கா ஒரு நாள்ல வந்து நம்ம பாசிட்டிவ்ல வந்துருவோம், ப்ராஃபிட்ல வந்துருவோம் அப்படின்னு நம்பி தான் பிசினஸ் செய்றாங்க இவங்க. ஸோ, ரெவென்யூ அதான். இவங்களால தான் ரெவென்யூ வந்து ஃபால் ஆகுது. இவங்களால இந்த ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்கனால. ஸோ, இந்த வீடியோல அவ்வளோதான். இதே மாரி குவார்ட்டர் 1 ரிசல்ட் வந்து மத்த கம்பெனில ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வந்து கண்டிப்பா வரும். எல்லா வீடியோவும் வரும். மெயினான கம்பெனிக்கு மட்டும் தான் வரும். சின்ன சின்ன கம்பெனிக்குலாம் அவ்வளவா வராது. கொஞ்சம் பெஸ்ட்டா இருந்துச்சுன்னா ட்ரை பண்றேன் கொண்டு வரதுக்கு. பட் கொஞ்சம் மெயின் கம்பெனிய தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். மத்தபடி இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டவுட் எதுவும் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. அப்புறம் இதே மாரி குவார்ட்டர் 1 ரிசல்ட் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.